ஜேசுதாஸ். ஜேசுதாஸ் சிறந்த பின்னணி பாடகர். ராதிகாவுக்கே சில வார்த்தைகளில் சரியான உச்சரிப்பு வராது. ராதிகாவுக்கு அவர் படங்களில் அந்த லகரகர சரியாக வராது விஜயகாந்துக்கு. ஏன்னா அந்த பாட்டோட வரிகள் சரி. அதில் என்னென்னா ரஜினி அதுதான் அதில் உள்ள சிறப்பு, அந்த பாட்டோட சிறப்பு. ஆனால் அருமையாக பாடியிருக்கார் சார் ஜேசுதாஸ். ஜேசுதாஸ் கிட்ட இதில் என்னென்னா இவ்வளவு பாராட்டுகள் சிறப்புகள் இருக்குது. அது மாதிரி உள்ளவங்க ஜேசுதாஸை மாட்டிக்கிட்டு படாது பாடுபட்டுருக்காங்க. எம்ஜிஆர் படங்களில் அவர் டபுள் ரோல் பண்ணும்போது 2 ஹீரோயின் இருப்பாங்க. அதாவது ஜெயலலிதா டபுள் ரோல் பண்ணி இவர் படத்தில் ஜெயலலிதா அதுவும் சொந்த படத்துலேயே டபுள் ரோல் பண்ணாங்க, அடிமை பெண் படத்தில். இந்த அனுபவம் சரோஜ தேவிக்கு முன்னதாகவே உண்டு. கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம் படத்தில் 2 வேடங்கள் சரோஜ தேவிக்கு. அப்படி ஒரு வாய்ப்பு. இவர் படத்தில் நம்பியார் 2 வேஷம் பண்ணியிருக்கார். ரகசியமொழி 115 படத்தில் எம்ஜிஆர் ஹீரோ, நம்பியார் டபுள் ரோல் பண்ணியிருக்கார். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அந்த மாதிரி. ஸோ இப்படி சினிமா ஜனநாயகம், அதாவது எம்ஜிஆர் ஆளுமையில் ஹீரோன்னு சொல்லுவாங்க. அந்த ஆளுமையில் ஹீரோ படமே ஜனநாயக ரீதியில் இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அந்த படத்தில் எம்ஜிஆருக்கும் சரோஜதைக்கும் ஒரு பாட்டு, என்ன உறவோ என்ன பிரிவோ அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா சரோஜதேவி அவ்வளவு பவர்ஃபுல்லாக டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. பெண்டு நிமித்திருப்பார் எம்ஜிஆர். அவரும் இந்த பிரமாதமாக டான்ஸ் பண்ணியிருப்பார். அந்த அம்மா இதுக்கு முன்னாடி உள்ள சரோஜதேவி படங்களுக்கும் சரி, பின்னாடி உள்ள சரோஜதேவி எம்ஜிஆரோட நடித்த படங்களும் சரி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் இருக்காது. இதில் ரொம்ப ஹெவி, அவங்களோட இயல்புக்கு மீறி. அவங்க டான்ஸு பொறுத்தளவு ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டை தாண்டி அதில் சரோஜதேவி பண்ண வச்சுருக்காரு. அப்படி கித்தி கரகரகரன்னு சுத்த விட்டுருக்காரு. அந்த 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 படத்தில் அப்படி ஒரு பாடல். ஆனால் அற்புதமான காட்சி. அந்த காட்சி யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா, கூகுளில் போய் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பாடலை கவனிக்கலாம். அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அந்த மாதிரி எஃபர்ட்ஸு, அந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரி கெமிஸ்ட்ரி எஃபர்ட்ஸு இதெல்லாம் நீங்கள் அப்புறமுள்ள படங்களை நீங்கள் பார்க்க முடியாது. ஒரே ஷாட்லேயே அவ்வளோ மூமெண்ட் இருக்கும். ரொம்ப லெங்க்தியாக இருக்கும். இது எப்படி பண்ணுறாங்கன்னு இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ தூரம் உழைச்சிருக்காங்க எம்ஜிஆர் ஆகட்டும், சரோஜதேவி ஆகட்டும். எம்ஜிஆர்னால் சரோஜதேவிக்கு கூடுதலான பணிகள் இருக்கும், கூடுதலான எஃபர்ட்ஸ் இருக்கும், கூடுதலான சுமைகள். அதாவது உடல் உழைப்பு சுமை அதிகம்தான் அந்த படங்களில். அப்படி அவர் வேலை வாங்கியிருப்பாங்க எம்ஜிஆர் படங்களில். எம்ஜிஆர் அந்த மாதிரி தான் அவங்க கூட. அது மாதிரி நானா நட்டால் படத்துலேயும் அதே மாதிரி. அந்த படத்துலேயும் அவங்களுக்கு பாடல்களில் நல்ல வேளை நான் பழித்து கொண்டேன் அந்த பாட்டை பாருங்கள். அவ்வளோ ஸ்பீடாக இருப்பார் எம்ஜிஆர். அந்த ஸ்பீடுக்கு சரோஜதை ஈடு கொடுத்துருப்பாங்க. எம்ஜிஆரோட ஸ்பீடை பிக்கப் பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அந்த அளவு அவங்களாம் இருந்ததுனால. ஆனால் கஷ்டப்பட்டுருக்காங்க, எம்ஜிஆரோட நடிக்கிறதுக்காக அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ தான் காட்சியின் அழகாக இருக்கும். காட்சியினோட அழகுக்காக அவங்கள தங்களை வருத்திக்கிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க. அதில் சரோஜதேவி முதலிடத்தில் இருக்கிறாங்க. இப்போது எல்லாருக்குமே ஒரு புதுசாக ஒரு விஷயம் என்னென்னா, இசையமைப்பாளர்களை வளரவிட்ட ஜேசுதாஸ் சிறந்த பின்னணி பாடகர், சிறந்த மனிதர் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வச்சுக்குவோம். அதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது. அந்த பக்கம் நிறைய பேர் தெரியாது. என்னென்னா, ஒரு சமயம் ஜேசுதாஸுக்கு பாடல்கள் வாய்ப்பு, எம்ஜிஆர் படத்துலேயே பாடல்கள் வாய்ப்பு வந்துச்சு, சிவாஜி படத்துலேயே வாய்ப்பு வந்துச்சு. பிள்ளைத்தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன் அப்படிங்கிற ஒரு பாட்டு ஊர்குலைப்பன் படத்தில் கிண்டல் பண்ணாங்க அன்றைக்கி. பிள்ளைக்காக பாடுகிறேன், ஒரு பிள்ளைத்தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன். அந்த லகரம் இடித்தோம். அது எம்ஜிஆர் படத்திலே இப்படி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அன்றைக்கி இருந்த ஒரு கான்ட்ரவர்சி அந்த படம் வெளிவந்த காலகட்டத்தில். அந்தமான் காதலி படத்தில் ஜேசுதாஸும் வாணிஜ்யராமும் பாட்டு நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன்,
திருக்கோயிலே ஓடிவா அப்படிங்கிற பாட்டு. அந்த பாட்டில் பாடினது என்னென்னா, தெருக்கோயிலே ஓடிவா அப்படின்னு தான் ஜேசஸ் பாடின மாதிரி இன்றைக்கி கேட்கும்போது அந்த வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. திருக்கோயிலுங்கிறது தெருக்கோயிலே மாறி போச்சு. அந்த ஸ்லாங்க், அதாவது வேற்று மொழியிலேருந்து இங்கே பாட வரவங்களுக்கு இந்த ஸ்லாங்கு. இந்த பிரச்சனை ரொம்ப காலமாகவே சினிமாவில் உண்டு. சரோஜாதேவி அதே மாதிரி தான். தெய்வமேங்கிறத தெய்வமே அப்படிம்பாங்க. கல்யாண பரிசு படம் பார்க்குறவங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியும். ரஜினி கூட தெய்வமேங்கிறத தெய்வமே அப்படிம்பார். ரஜினி கூட அவருக்கு அது ராதிகாவுக்கே சில வார்த்தைகளில் சரியான உச்சரிப்பு வராது. ராதிகாவுக்கு தமிழ் பெண்ணு, தமிழ் நடிகை, அவங்களுக்கு அந்த அந்த பிரச்சனைகள் உண்டு. இந்த லகரம் இடிக்கும். அப்புறம் விஜயகாந்த் தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிற படத்தில் பாரதிராஜ் இயக்கிய படம். அந்த படத்தில் கதாநாயகி ரோஜாவினுடைய பேர் தமிழ் பாத்திமா. அந்த தமிழ் நானும் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாறினேன். அப்புறம் பேசி தான் அதை சரி பண்ணேன். மற்றவங்களை சொல்லும்போது நாம் சரி பண்ணிக்கணுன்ட்டு. தமிழ் பாத்திமாங்கிறத தமிழ் பாத்திமா அப்படிம்பாரு விஜயகாந்த். அவர் படங்களில் அந்த லகரகரம் சரியாக வராது விஜயகாந்துக்கு. அந்த ஒரு தடவை பத்திரிகை ஊடகத்தில் ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏன் உங்களுக்கு தமிழ் வார்த்தைகள் லகரகரம் சரியாக வரமாட்டேங்கி? ஏங்க நான் மதுரைக்காரன் அப்படி தான் பேசுவேன். மதுரையில் போய் யாரையும் சுத்தமாக தமிழ் பேசுகிறேன்னு பாருங்கள், யாருக்கும் வராது. அங்கே அந்த ஊர் இது மண் அப்படி, அந்த ஊரில் அப்படி உள்ளவங்க தான் அப்படி தான் பேசுவாங்க. அதாவது இதில் குற்றம் குறையெல்லாம் கண்டுபிடிக்காதீங்க. நான் கரெக்டாக நடிக்கணும்னு நினச்சேன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் இப்படியெல்லாம் பேசணும்னு நினச்சேன்னா நான் நடிப்பு போயிடும். நான் சரியாக நடிக்கணும்னா அந்த குற்றம் குறைகளை கண்டுக்கூடாது. அதுதான் என்னுடைய இயல்புக்கு மாதிரி என்னோட விட்டுருங்க. அப்படி வெளிப்படையாக இருந்தது விஜயகாந்தனுடைய தன்மை, விஜயகாந்தனுடைய போக்கு. அது பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. நான் அப்படித்தான், என்கிட்ட இதுக்கு மேலே எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்கிறது நல்ல விஷயம் இல்லையா? அது மாதிரி ஜேசுதாஸ் இவ்வளவு நம்ம குற்றம் குறை சுட்டி காட்டினோம். சிறப்பாக பாடின ஒரு பாட்டு மன்னன் படத்தில், அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே. அந்த பாட்டு எத்தனை முறை கேட்டாலும் அப்படி சிலுத்துக்கும். அப்படி ஒரு அற்புதமான பாட்டு. அந்த பாட்டில் என்னென்னா, நான் விஷயம் பார்த்து இவர்கிட்ட பி வாசுகிட்ட கேட்பேன், என்ன சார் இந்த பாட்டை கேட்கும்போது ஒரு வைப்ரேஷன் உண்டாகுதே உடம்புல, இது எனக்கு மட்டும் தானா ஜென்ரலாக அப்படின்னா? இல்லை நிறைய பேர் இதை என்கிட்ட சொல்லுவாங்க. அந்த பாட்டை கேட்டு எல்லாருமே ஒரு மாதிரி தங்களை மெய்மறந்து சிலிர்த்து போய் ஒரு மாதிரி நிறவுசாகியிருக்காங்க. அது அப்படி ஒரு பாட்டு, அருமையான பாட்டு அப்படின்னு சொல்லி. ஆனால் அருமையாக பாடியிருக்கா சார் ஜேசுதாஸ். உங்களுக்கு விஷயம் தெரியுமான்னு சொல்லி இன்னொரு உண்மையை சொன்னார். என்னென்னா, இளையராஜா அந்த பாட்டை பாட போகிறேன்னு சொன்னாராம். இளையராஜா பாடினா என்ன மாதிரியாக இருக்கும் அந்த பாட்டு? இப்போ நம்ம அந்த சிலிர்க்கிற அந்த உணர்வே நமக்கு இல்லாமல் போயிருக்கோம். ஆனால் இளையராஜா இல்லை நான் பாடுறேன் அப்படின்னாரான். இல்லை சார் வேண்டாம், அவர் பாடட்டும், அவர் பாடி கேட்டு உங்களுக்கு ஓகேன்னா விட்டுருங்க, ஓகே இல்லைன்னா அதுக்கப்புறம் பார்ப்போம் நீங்கள் பாடுறத அப்படி சொல்லி பிடிவாதமாக இருந்து ஜேசுதாஸை பாட வச்சு அந்த பாட்டை நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம், ரசிச்சுக்கிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி ஒரு அருமையான அற்புதமான, என்றைக்கு அந்த பாட்டை மறக்க முடியாது. ஏன்னா அந்த பாட்டோட வரிகள் சரி. அதில் என்னென்னா ரஜினி, அதுதான் அதில் உள்ள சிறப்பு, அந்த பாட்டோட சிறப்பு. ரஜினி அந்த கோயில் படிக்கட்டுலேருந்து அப்படியே பண்டரிபாய் தூக்கிட்டு வருவாங்க. பண்டரிபாய் சரியான வெயிட்டான லேடி. அப்படி தூக்கிட்டு வர எனக்கு இப்போ சொல்லும் போதே எனக்கு புள்ளரிக்குது. அப்படி அது என்னென்னா, கேமரா பார்த்துக்கிட்டு வருவார், கீழே படியை பார்க்க மாட்டார். அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு படியுமே மெதுவாக அப்படியே இறங்கி வர்றது கொஞ்சம் பேலன்ஸ் விட்டால் கூட அந்த அம்மா கீழே போட்டோன்னா இவரும் கீழே விழணும். ஆனால் இல்லாமல் அது ஒரே டைக்கில் ஓகே பண்ணாரா ரஜினி. அதுதான் அந்த சில நடிகர்களுடைய சிறப்புங்கிறது. அதுதான் அப்படி தூக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு படியாக அப்படியே மெதுவாக அப்படியே இறங்கி கரெக்டாக லேண்ட் ஆகிட்டார். பி வாசு இந்த ரஜினி சிறப்பு இப்படி சொன்னார். இதில் ஜேசுதாஸ்கிட்ட இதில் என்னென்னா, இவ்வளவு பாராட்டுகள் சிறப்புகள் இருக்குது. ஜேசுதாஸ்னாலே அதாவது முறையாக இசை பயிலாத, முறையாக இசை கற்காத இசையமைப்பாளர்கள் அவர் படங்களுக்கு அவரை பாட வச்சாங்கன்னா மாட்டிக்குவாங்களாம். அவங்களுக்கு பேசிக்காக இந்த ராகம் என்ன, தாளம் என்னன்னு எல்லாம் போட்டு நோண்டி அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ளே அவங்கள உண்டல் ஆக்கிட்டு வரான். அதில் எஸ்.ஏ. ராஜ்குமார் அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கார். அது மாதிரி அப்புறம் அந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாமே ஓரளவுக்கு கேள்வி ஞானம், அந்த மாதிரி பட்டறிஞ ஞானம் அப்படிங்கிறதுல இசையமைப்பாளர்கள் நிறையா உருவாகியிருக்காங்க. முறைப்படி இசை பயின்று வந்தவர்கள் குறைவு, அந்த மாதிரி வந்தவங்க குறைவு. அது மாதிரி உள்ளவங்க ஜேசுதாஸை மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டிருக்காங்க.
அவர் எப்படா அந்த பாட்டு முடிச்சுட்டு போவாருங்கிற அளவுக்கு இவங்க வந்து ரொம்ப போராடி இருக்காங்க. அப்படி சொல்லி ஒரு இசையமைப்பாளர் சார்பில் ஒரு நண்பர் வந்து என்கிட்ட அந்த விஷயங்கள்லாம் சுட்டி காட்டினார். அப்படி ஒருத்தர் இன்னொன்று கோபம் வந்தால் ஜேசுதாஸ் மாதிரி கோவப்படுறவங்க யாரும் பார்க்க முடியாது. அப்படி ஒரு கோபக்காரரு. நான் தேவி பத்திரிக்கா ஒரு பேட்டி எடுக்க போனேன். ஒரு பெரிய ஒரு இசை தெரிந்த ஒருவரை நான் கூட வச்சுருந்தார். அந்த அவர்கிட்ட இசை கற்றுக்கொள்கிறாரா அப்படிங்கிற மாதிரி தான் மேட்ரு என்ன பண்ண போனேன். பெசன்னரில் பண்ண போனேன். பேசி அந்த பெரியவர்கிட்ட முதல்ல இவர் பிஸியாக இருந்தனால வெறிட்ட பேசிகிட்டு இருந்தேன். பேசிட்டு பெரியவரை பற்றி ஒரு கேள்வி கேட்டேன் ஜேசுதாஸ் கிட்ட. இது மாதிரி ஒரு பேச்சு உங்கள் மேலே அடிபடுதுன்னொடனே படக்குன்னு கோவம் வந்துருச்சு. எந்திரிக்க, இடத்த காலி பண்ணுங்க, போங்க, வந்து உங்களை யார் உங்களுக்கு வர சொன்னா? அதெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஏதோ சரி அந்த பெரியவர்கிட்ட பேசுகிறீங்க, அவரை பற்றி ஏதாவது கிட்ட கேட்பீங்கன்னு பார்த்தா கேள்வியை வந்து மற்றவங்க கேட்குற கேள்வியை வந்து கேட்குறீங்க. அப்படி படப்பட என்ன பேசவே விடலை அவர். நான் என்ன பேசுனேங்கிறதே சொல்ல வர்றதுக்கே அவர் விடலை. நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, இடத்த காலி பண்ணுங்கிட்டு என்னையும் ஃபோட்டோகிராஃபரையும் அடித்து துரத்தலை, அவ்வளோதான். அவ்வளவு கோபம், அந்த எமோஷனை அப்புறம் எங்கேயுமே அந்த மாதிரி எமோஷனை பார்க்கல நான். அப்புறம் ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டு சமாதானமாகி ஆஃபீஸில் வந்து சொல்லி, தேவி ஆஃபீஸில் வந்து சொல்லி அந்த அந்த பெரியவர்கிட்ட பேசுகிற விஷயத்தை மட்டும் நான் எழுதுனேன். சார் அது மற்றது வேண்டாம், அவர் வந்து கோஆப்ரேட் பண்ணல, அதனால் அதை மட்டும் எழுதுறேன்னு சொல்லி அந்த போர்ஷன் வரைக்கும் தான் எழுதினேன். ஸோ இப்படி நம்மக்கிட்டே அப்படின்னா சினிமாவுக்குள்ளே இருக்கிறவன்ட்ட எப்படி நடந்துகிட்டு இருப்பாருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதுதான். நன்றி, வணக்கம்.